Hi friends, I am Kamalesh from Lishtech. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா PHPயில் டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன். PHPயில் எப்படி டேட்டு டைம் எல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு PHPயில் எப்படி ஒரு டேட் டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் PHPயில் எக்கோ டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். அது டேட்டுக்குள்ளே ஃபார்மேட்டை கரெக்டாக நம்ம போட்டுட்டோன்னா அது ஒர்க் ஆகிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இயர், மந்த், டே இதை கொடுத்துட்டிங்கன்னா டேட் கரெக்டாக பிரிண்ட் ஆகிரும். சரிங்களா? இப்போ இதை ரன் பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? கரெக்டாக டேட் இன்றைக்குள்ள கரண்ட் டேட் கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு. இயர், மந்த், டே. சரிங்களா? நம்ம எப்படி கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டில் அது வரும். சரிங்களா? அடுத்தது நம்ம இந்த ஃபார்மேட்டை மாற்றிப்போம். சரிங்களா? வேறு நான் ஃபார்மேட் மாற்றி கொடுக்குறேன். நம்ம எந்த ஃபார்மேட்டில் கொடுக்குறோமோ அந்த ஃபார்மேட்டுக்கு தான் வரும். சரிங்களா? இப்போ நான் ஃபஸ்ட்டு டே வரணும், அடுத்தது மந்த் வரணும், அடுத்து இயர் வரும். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தா எனக்கு எப்படி ரன் ஆகுதுன்னா கரெக்டாக வந்துடுச்சு. டே, மந்த், இயர். சரிங்களா? ஓகே, அடுத்த டைம் எப்படி செட் பண்ணலான்னு பார்ப்போம். டைமே இதே போல் தான் டேட் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மட் எழுதணும். ஹவர், ஐ மினிட்ஸ், எஸ் செகண்ட்ஸ். சரிங்களா? இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ரன் பண்ணிங்கன்னா ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ் அந்த மாதிரி ரன் ஆகும். கரெக்டாக. சரிங்களா? ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ். சரிங்களா? அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீக்கில் கடைசி டே, இந்த வாரத்தில் கடைசி நாள் அதை எப்படி பார்க்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணோம்னா எல் போட்டுட்டோம். சரிங்களா? இப்படி நீங்கள் எல் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீக்குக்கு லாஸ்ட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃப்ரைடே. சரிங்களா? டேட்டில் இப்படிலாம் சேஞ்சஸ் பண்ணலாம். அடுத்து டைம். சரிங்களா? டைமில் எப்படி நம்ம யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப். சரிங்களா? யூனிக்ஸ் டைம் ஸ்டாம்ப் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். டைம் ஸ்டாம்ப்னால் என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை, 1970 அந்த டேட்லேருந்து இப்போ உள்ள டேட் அதுக்குள்ளே செகண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள செகண்ட்ஸ் அதை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? அதுதான் டைம் ஸ்டாம்ப். இப்போ டைம் ஸ்டாம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, டைம் ஆஃப் இப்படின்னு பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக அந்த டைம் ஸ்டாம்பை நம்மளுக்கு கொடுக்கும். சரிங்களா? நான் ரன் பண்ணுறேன். சரிங்களா? டைம் ஸ்டாம்ப் கரெக்டாக வருது, அந்த செகண்ட்ஸ் கரெக்டாக வருது. அடுத்து எப்படி நம்ம ஒரு டைமை எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்மளே ஓனாக க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? அது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு நான் ஒரு டைம் ஸ்டாம்ப் வேரியபிள் வச்சுக்கிறேன். இதில் எம்கே டைம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். எம்கே டைம். சரிங்களா? இதில் நான் கொடுக்குறேன் 0 0 0
10 3 2025 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ண இது பிரிண்ட் பண்ணியாச்சுன்னா டைம் ஸ்டாம்ப் அவுட்புட்டுக்கு கிடைக்கும். இல்லைங்களா? டைம் ஸ்டாம்ப் அவுட்புட் கிடைச்சிட்டு இதே இதில் நம்ம நார்மல் டேட்டாவும் பார்க்கலாம். சரிங்களா? இது டைம் ஸ்டாம்ப் வந்து நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. இதை வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியாது. சரிங்களா? அப்போ நார்மல் டேட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபார்மெட்டை மாற்றுறேன். சரிங்களா? ஃபார்மெட்டை எப்படி மாற்றுறேன்னா இயர் மந்த் டேட்டுன்னு வச்சுட்டு கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த டைம் ஸ்டாம்பை இந்த வேரியபிளை உள்ளே பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்டாம்ப் வந்து நம்ம நார்மல் டேட்டுக்கு மாறிடும். சரிங்களா? ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இந்த டைம் ஸ்டாம்பு அப்படியே நம்ம நார்மல் டேட்டுக்கு மாறிடுச்சு. சரிங்களா? அடுத்தது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி நம்ம வந்து டைம் ஸ்டாம்பாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நான் ஒரு ஸ்ட்ரிங் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மண்டேன்னு கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் str to time, string to time. சரிங்களா? இது மீனிங் அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் இதில் பாஸ் பண்ணுறேன் வேரியபிளை. சரிங்களா? இப்போ இதை நான் டைம் ஸ்டாம்புக்கு மாற்றிட்டேன். சரிங்களா? அடுத்து டேட்டா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபார்மெட் மாற்றுறேன். இயர் மந்த் டே கொடுத்துட்டு str to time. சரிங்களா? இந்த ஃபங்க்ஷனை இதுக்குள்ளே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் டேட்டை எழுதுகிறேன். சரிங்களா? 25 10 10 இந்த மாதிரி டேட்டு கொடுத்துருக்குறேன். சரிங்களா? கொடுத்துட்டு நான் ரன் பண்ணியாச்சுன்னா அந்த டைம் ஸ்டாம்பும் வந்திருக்கு, அந்த டேட்டும் கரெக்டாக வந்துருக்கு. சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம டைம் ஸ்டாம்பாகவும் டேட்டாவும் நார்மல் டேட்டாவும் மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேட்டை எப்படி அரேயில் பார்க்குறது. சரிங்களா? அரே ஃபார்மெட்டில் ஒரு டேட்டை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸி தான். பிரிண்ட் பண்ணுறேன். கெட் டேட் ஆஃப் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணியாச்சுன்னா இல்லைங்களா அரே ஃபார்மெட்டில் அப்படி வந்துடும்.
அரே ஃபார்மேட்டில் நம்ம எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். செகண்ட்ஸு, மினிட்ஸு, ஹவர்ஸு, டே எல்லாத்தையும் டீட்டாக பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது நம்ம எப்படி ஒரு ஃபார்மேட் செட் பண்ணுறோம், ஒரு டைம் ஸோன். சரிங்களா? டைம் ஸோன் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டேட் டைம் ஸோன் செட். சரிங்களா? இதை கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த டைம் வேணும், எந்த, நான் வந்து ஆசியா, கொல்கத்தா, இந்த டைம் ஜோனை நான் செட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன நான் இயர் மந்த் டே அந்த ஃபார்மேட்டில் வரட்டு அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எனக்கு வந்து டைமிங் செட் பண்ணிக்கிறேன். ஹவர், மினிட்ஸ், செகண்ட்ஸ். இப்போ நான் கொடுக்குறேன் கரெக்டான டைம் ஃபார்மேட் வரும். சரிங்களா? நீங்களா கரெக்டாக வந்துச்சு. டேட் டைம் கரெக்டாக வந்துச்சு. சரிங்களா? ஓகே, இதுதான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.